அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறேன்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா இந்த டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ தட் கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அது ஃபினிஷிங்கோட கரெக்டாக வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து கிளாத் லூஸ் விட்டுருச்சுன்னா நீங்கள் போடுற எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. அண்ட் கடைசியில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் கிளாத் வந்து டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த சுண்டு விரல் வச்சு இப்படின்னு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாத் டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் கிளாத் நல்லா டைட்டாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆரி ஸ்டாண்டில் வந்து மாட்டிக்கலாம். இந்த ஃப்ரேம் மட்டும் வச்சுமே செய்யலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரேம் மட்டும் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ நல்லா வந்து வராது. ஸோ இப்போ